இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் SD Scrambler updated 2026 மாடல். ஸோ இந்த SD Scrambler பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ அந்த SD அப்படிங்கிற பிராண்ட்லேயே வந்து அவங்களோட அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு லோ ஸ்லங்கான ஒரு க்ரூசர் ஸ்டைல் மோட்டார் சைக்கிள், அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு பியூர் பிரெட் ஒரு ஆஃப் ரோட் ஸ்டைல் மோட்டார் சைக்கிள், அதுக்கு இன்பிட்வீனாக பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிளர் அப்படின்ட்டு இந்த மாடல் வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்கிராம்பிளர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சின்னதாக வந்து பார்ப்போம். ஸ்கிராம்பிளர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ரோட் ஸ்டைல் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 1920s 30s வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நார்மலாக இருந்த வெஹிக்கிளை எடுத்து அதில் இருந்து என்னென்ன தேவையில்லைன்னா அது மெக்கானிக்கலி அது கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கிறத மாதிரி இருக்குதோ அதே எல்லாமே வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி அப்படியே வந்து எடுத்து போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை குறைச்சி அந்த ரேலிங் அந்த மாதிரி கான்செப்ட்ஸுக்கு யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிராம்பிளர்ஸ் அப்படிங்கிற வெஹிக்கிள். ஸோ வந்து இந்த SD ஸ்கிராம்பிளர்லேயுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன டிசைன் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. கூடவே மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெஹிக்கிளோட 10 கிலோ வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெயிட் ரிடக்ஷன் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, மற்றபடி என்ஜினில் ஒரு சின்ன அப்டேட் இருக்குது, ரேடியேட்டரில் அப்டேட் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த அப்டேட்டட் ஸ்கிராம்பிளரை பொறுத்தவரை 4 அட்டகாசமான கலர்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெகசி பிளாக் அப்படிங்கிற கலர். இந்த கலர் அதாவது இந்த ஒரு பிளாக் கோல்டு ரெட் அப்படிங்கிற இந்த தீமில் இருக்கக்கூடிய இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல ஒரு மெமரி என்ன அப்படின்னா எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு அங்கிள் வந்து ஒரு SD ரோட் கிங் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரோட் கிங்லேயே வந்து இந்த கலர் தீம் தான் இருக்கும். அதாவது பிளாக் அப்புறம் கோல்டு இந்த ரெட் 3 வச்சு தான் வந்து அந்த வண்டியுமே வந்து உங்களுக்கு அந்த கலர் தீம் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ரெமினசன்ஸாக வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெகசி பிளாக் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 lakhs எக்ஸ்ஷோரூம் வருது. அடுத்தடுத்த கலர்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா கலரை பொறுத்து வந்து உங்களுக்கு அந்த ஷோரூம் ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் டிசைன் டீட்டெயிலிங் அப்புறம் வந்து ஓவரால் நமக்கு வெஹிக்கிளில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரண்ட் வீலோட அந்த ஒரு பிக்கர் ஸ்டாண்ட்ஸ் தான். என்ன அப்படின்னா உங்களுக்கு 19 inch வரக்கூடிய வீல்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படின்னா இந்த 19 inch அப்படிங்கிறது வந்து நார்மலான ஒரு வெஹிக்கிளை விட பிக்கர் சைஸ். நார்மலாக ஒரு 17 inches வரும் நமக்கு நார்மல் வெஹிக்கிள்ஸில் வந்து. இது 19 inches. அதே நேரத்தில் நம்ம அட்வென்ச்சர் போகும்போது 21 inches அந்த மாதிரி வீலோட சைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 inch வரக்கூடிய 100/90 வரக்கூடிய உங்களுக்கு டயர்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் பர்பஸ் டயர் மாதிரி ஆஃப் ரோடுக்கும் நல்லா இருக்கும், ஆன் ரோடுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் டோட்டான டயர்ஸ். உங்களுக்கு பைப்ரேயோட டிஸ்க் பிரேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் வித் வந்து டுவல் சேனல் ABS-ஓடமே வந்து வருது. உங்களுக்கு ஒரு மட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு வீலுக்கு பக்கத்துலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக வந்து பீக் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஆஃப் ரோடர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ஸுக்கு வருது. நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன SD டீடைலிங். உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது. உங்களுக்கு LEDயில் வரக்கூடிய ஹெட்லாம்ப்ஸ் SD லோகோவோட வருது. அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் பாடாக வந்து ரைட் சைடு ஆஃப் செட்டாக வரக்கூடிய ஸ்பீடோமீட்டர் கான்சோல். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஸ்லாட்டுமே வந்து இருக்குது. உங்களுக்கு மிரர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக் ஸ்டைலில் வந்து ரவுண்டோட மிரர்ஸ் தான் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இன்பிட்வீன் உங்களுக்கு ஒரு பேலன்சர் மாதிரியான ராடுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டில் பார் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் இந்த லெவல் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹை ஸ்டாண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ்லேயே வந்து வருது. ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடெல்லாம் அடிக்கடி போகிற ஒரு டைப் ஆஃப் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சஸ்பென்ஷனுக்குமே வந்து கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஸ்டாண்டர்டான டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே வந்து குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா LEDஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேடியேட்டர் அந்த ஒரு கவுல் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் வந்து பெரிய ஒரு ஷவுடாக வந்து உங்களுக்கு சைட்லேயுமே கொடுத்து அந்த ரேடியேட்டர் கிரில்லுமே வந்து அந்த பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி இப்போ ஒரு ஹனிகாம் பேட்டர்ன் மாதிரி வந்து உங்களுக்கு அதோட பேட்டர்னுமே வந்து வருது. ஸோ இந்த ரேடியேட்டரோட பிளேஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாரிசான்டல் பிளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. லிக்விட் கூல்டு என்ஜின். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஹானுக்கான யூனிட், கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு அண்டர் பாடி கவுலுமே வந்து கொடுத்துருக்காங்க.
ஃபைபர் மெட்டீரியல் தான், பட் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஸ்டடியாக வந்து இருக்குது. இன்னொரு ஹைலைட்டான சேஞ்சே வந்து உங்களுக்கு டேங்கோட டிசைனுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து டேங்க்லேயுமே வந்து இந்த ஒரு சின்ன வெட் மாதிரியான ஒரு சின்ன ஒரு கட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீர் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டிசைனுமே வந்து அதில் அப்படியே ஃப்ளோவாக இருக்கிறது, அந்த குவாலிட்டியுமே வந்து டீசெண்டாக இருக்குது நமக்கு அந்த பெயிண்டோட குவாலிட்டி எல்லாமே. அதுக்கப்புறம் 3Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டியோட லோகோவுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ஜினில் அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டார் என்ஜின் அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து அந்த மெக்கானிக்கல்ஸ் கொஞ்சம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 30 PS ஆஃப் பவர், 30 Nm ஆஃப் டார்க், 30 km/L வந்து உங்களுக்கு மைலேஜ் அப்படின்ற உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட என்ஜின் ஸ்மூத்னஸ் இருக்கும். நம்ம ரைட் ரிவ்யூவில் அதை டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அது என்னென்னா உங்களுக்கு சஸ்பென்ஷனோட ட்ராவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனுக்கு வந்து உங்களுக்கு 150 mm ட்ராவல் வருது. ரியர் சஸ்பென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 mm வந்து ட்ராவல் வருது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 200 mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம இன்ட்ரோலே சொல்லியிருந்தோம், 10 கிலோ வந்து வெயிட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. எங்கடா அந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்லியராக இருந்த ஸ்கிராம்ப்லரில் பார்த்தீங்கன்னா டுவல் எக்ஸாஸ்ட் வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் எக்ஸாஸ்ட் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப் வந்து வராது. ஸோ வந்து என்ஜின்ல இருந்து சென்ட்ரலி ரவுட் பண்ணி ஒரு சிங்கிள் எக்ஸாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு முடிச்சிருக்காங்க. அது ஒரு சின்ன சேஞ்ச் தான். அதில் தான் வந்து அவங்களுக்கு அந்த கன்சிடரபிளான வெயிட்டுமே வந்து அவங்களால வந்து கம்மி பண்ண முடிஞ்சது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் டிசைனில் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த சைட் பேனல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 69 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லெகசியை காமிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 1969க்கு 69 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்ப்லர் அப்படின்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரிப்டு டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிசைன் எல்லாமே வந்து இப்படி ரிப்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான ஒரு சீட்டு தான், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இன்னும் நம்ம ரைடுமே வந்து பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து சைட் ஹைட் வந்து 13 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லியராக வந்து 800 mm இருந்துச்சு, இப்போ வந்து 813 mm வந்து போயிருக்குது. ஸோ பில்லியனுக்கு வந்து நாட் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள், பட் இதுதான் வந்து அந்த ஸ்கிராம்ப்லர் அப்படிங்கிற ஒரு டிசைனு. என்னன்னா ரியரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொட்ரூடிங்கான ரியல் டெய்ல் எண்டே வந்து எவ்வளோத்துக்கு கம்மி பண்ண முடியுமோ அதிலே கூட அவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டை வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரியர் சஸ்பென்ஷனுமே பார்த்தீங்கன்னா டுவல் ஷாக் அப்சர்வர்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டீட்டெயிலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கிராம்ப்லர் அப்படிங்கிற பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட் பெக்ஸுமே வந்து நீட்டாக இருக்குது. இதுலேயுமே பில்லியனுக்கு இந்த மாதிரி நீட்டாக காலை வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து ஒரு சின்ன போர்ஷனுமே வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபுட் பெக்ஸுமே வந்து நல்ல ரப்பர் ஹவுசிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆஃப் ரோட் அந்த மாதிரி போனாலும் கிரிப் கிடைக்கிற மாதிரி இதுலேயுமே வந்து அந்த ஆஃப் ரோட் ஸ்டைலிங்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் லீவருமே வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜினுமே அந்த ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் பிளாக் ப்ளஸ் வந்து ஒரு காப்பரிஷான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கிறதுமே வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரியர் டயரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 17 inch வரக்கூடிய வீல்ஸ் ப்ளஸ் வந்து 140/70 வந்து உங்களுக்கு டயரோட அந்த ஒரு ப்ரொஃபைலுமே வந்து வருது. ஸோ 140 விட்டு இருக்கக்கூடிய டயருமே வந்துடுறதுனால நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளாடி பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டரிங்குமே வந்து அவங்களுக்கு மட்கார்டுக்கு உள்ளாடி வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரியர் டயர் ஹக்கர் வருது. டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓப்பன் ஹெட்டாக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து சின்ன பீஸாக வச்சுட்டு அதில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லேம்ப், அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ட்டு வருது. ஸோ வந்து அந்த ஒரு சிம்பிளிஸ்டிக்கான ஒரு ஸ்கிராம்ப்லர் டிசைன், ரியர் பிரேக்ஸுக்கான ஃப்ளூயிட் ரிசர்வாயருமே வந்து இதில் வருது. நீட்டாக தான் இருக்குது உங்களுக்கு பேக்கேஜிங் அப்படின்லாம் பார்க்கும்போது. சீட்ஸுமே வந்து கம்ஃபர்டபுள் தான். பில்லியனுக்கு கிராப் ஹேண்டில் மாதிரி இது வச்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த போர்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் லாங் ரைட்ஸ் போகிறீங்க, ஏதாவது திங்ஸை வச்சுட்டு டைப் பண்ணுறதுக்குமே வந்து இதை வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேங்கில் வந்து டீட்டெயிலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கிராம்ப்லர் அப்படிங்கிற பிராண்டிங் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஸ்டி பேட்ஜிங்கோட வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட லிட்டுமே வந்துடுது. 12.5 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியுமே வந்து வருது. அதுக்கப்புறம் வண்டியில் நம்ம சுவிட்ச் கியர் அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப் பாசிங் ப்ளஸ் வந்து ஹை பீம் லோ பீம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது. இண்டிகேட்டர் அப்புறம் ஹார்ன் வருது. டுவல் சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். யூஎஸ்பி டைப் ஏவும் வருது, டைப் சியும் வந்து வருது. ஸோ அதுவுமே வந்து அவங்க ரெண்டுமே கொடுத்துருக்க ஒரு ஃப்ளெக்சிபிளான விஷயம். நல்ல ஒரு டாலான ஸ்டாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டில் பார். ப்ளஸ் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இன்ஜின் கில் ஸ்விட்ச், ஹசார்ட் லேம்புக்கான ஸ்விட்ச், ப்ளஸ் வந்து ஸ்டார்ட்டுக்கான பட்டனுமே வந்து கொடுத்துருக்குறாங்க, இன்ஜின் ஸ்டார்ட்டுக்கான பட்டன். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. பவர் மோடுமே வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் மோட்ஸுமே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரோட், ஆஃப் ரோட், ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஏபிஎஸ் மோட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நமக்கு ஏற்ற மாதிரி
நம்மளோட ப்ரிஃபரன்ஸுக்கு செட் பண்ணலாம். ஆஃப் ரோடெல்லாம் போகும்போது ஆஃப் ரோட் செட் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து நல்ல கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் வந்ததுக்கு கீழே வந்து ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் பார்த்துக்கிறதுக்கு கீழே வந்து ஃபியூல் கேஜ், டைம், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ட்ராக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் அப்படின்றது வார்னிங் லைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து வருது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து கன்வீனியண்ட்டாக தான் வந்துருக்குது. இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆக்சசரிஸாக வந்து அந்த ஹேண்டில் கார்டு, அதுக்கப்புறம் வந்து சேடில் ஸ்டே, ரியர் ரேக், குட்டியான ஒரு வைசர், கிராஷ் கார்டு, ஹெட்லாம்புக்கு கிரில், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த எஸ்டி ஸ்க்ராம்பிளரை ரைட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படி என்ஜின் ஃபயராக வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இனிஷியல் இம்ப்ரெஷன் நமக்கு ஐடலிங்கில் வந்து வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். என்ஜின் அப்படி நல்ல ஈகராக இருக்குது. லைட்டாக கிளச்சர் ரிலீஸ் பண்ண உடனே வந்து அப்படியே வந்து பவர் ஜம்முன்னு இருக்குது. லோவர் எண்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்ரைட்டான பவர், அஃப்கோர்ஸ் ஒரு பிகர் என்ஜின் 334cc இருக்கிறதுனால அப்படி அவுட்ரைட்டாக அந்த பவர் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிட்டே இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஷார்ட்டான கியரிங்லேயுமே வந்து நம்ம ரைட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 6th கியர் நம்ம போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பீடு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருப்போம். ஸோ வந்து சிட்டியில் அப்படி ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக ஓட்டுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டரான கியரிங் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அப்படி அழுத்தி நமக்கு பவர் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி பவருமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட் ரைடில் நம்ம வந்து மெயினாக அந்த என்ஜின் வந்து அந்த அப்டேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே வந்து அந்த சாசியுமே வந்து கொஞ்சம் கூட ஸ்டிஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து வண்டியோட ஹேண்ட்லிங்கில் எந்த விதத்தில் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம நீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக அந்த சஸ்பென்ஷனோட இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன ஒரு ஸ்டிஃப்னஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியுது. கொஞ்சம் ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டான ஒரு சஸ்பென்ஷனாக தான் நமக்கு ப்ரைமரிலி அது டியூன்டாக தெரியுது. கொஞ்சம் ஸ்மூத்தரான ரோட்ஸ் அப்படின்னா வந்து ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. இன்னொன்று என்னென்னா பிக்கர் என்ஜின் 6 கியர்ஸ் இருந்தாலுமே வந்து அப்படி ஒரு ஃப்ரீக்வெண்டான கியர் சேஞ்ச் நமக்கு சிட்டிக்குள்ளாடியுமே வந்து தேவைப்படாத அளவுக்கான ஒரு கியரிங் டியூன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே வந்து இல்லை. அது ஒரு நல்ல ஃபேக்டர் கண்டிப்பாக. வைப்ரேஷன்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை, வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்குது. கியர் செலக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் மாதிரி வந்து நமக்கு அந்த கியர் செலக்ட் ஆக்ஷன் ஒர்க் ஆகுது. கிளச் நல்ல லைட்டாக தான் இருக்குது. ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்க்கு மோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரைமரியாக வந்து பார்த்திங்கன்னா ஹைவே எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகலை. என்னென்னா ஹைவே ஆல்ரெடி வந்து நம்ம இனிஷியலாக ஸ்க்ராம்பிளர் ரிவ்யூ பண்ண போதே வந்து அப்படி டீட்டெயிலாக வந்து ஸ்டெபிலிட்டி, ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து எடுத்திருந்தோம். ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு எங்கேயுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ப்ரைமரியாக வந்து என்னென்னா இந்த ஹேண்ட்லிங் கேரக்டர் வந்து அந்த சாசியோட ஸ்டிஃப்னஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறதுல எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் என்ஜினோட கேரக்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன ரோட்ஸில் நம்ம போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி ஈஸி டு ரைடாக தான் இருக்குது. இப்போ ஒரு 186 கிலோஸ் வந்து வண்டியோட வெயிட் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அப்படியே வந்து வண்டி எங்கேயுமே வந்து ஹெவியாக ஃபீல் ஆகாமல் நல்ல ஈஸியாகவே வந்து நமக்கு ரைட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பவர் நம்ம குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணோன்னா நல்ல பிரிஸ்காக வந்து உங்களுக்கு பவருமே வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஒரு சின்ன கார்னரில் வந்து நம்ம வண்டியோட அந்த ஒரு ஹேண்ட்லிங் கேரக்டர் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, அதாவது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஆல்டர்னேட் கார்னர்ஸ் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ வெஹிக்கிள் வந்து பிளான்டடாக ரைட் ஆகிறதுல வந்து எந்த ப்ராப்ளமுமே வந்து இல்லை. இந்த மாதிரி சின்ன ரோட்ஸுக்குமே வந்து அப்படி நல்லா சின்னதாக கட் பண்ணி போகிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னென்னா சங்கியான ரியர் டயர்ஸுமே வந்து நமக்கு வருது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேயுமே பார்க்கும்போது கிரிப் லெவல்ஸுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபன் டு ரைட் கேரக்டர் இருக்குது. பிரேக்ஸுமே வந்து நல்லா இருக்குது நமக்கு. ஒன்று என்னென்னா நமக்கு கிளச்சு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பட்
கியர் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போது மேபி இது நியூ வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால இருக்கலாம், கொஞ்சம் வந்து அப்படி நல்லா ஹார்டாக தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் நியூட்ரல் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ அப்படி ஓவரால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொஞ்சம் வெயிட் இருந்தாலும் அந்த ஒரு ஹெவினஸ் தெரியாமல், கொஞ்சம் நம்ம சீட் ஹைட்டாக இருந்தாலும் அப்படி ஒரு ஹெஃப்ட் இல்லாமல் வந்து நமக்கு ஸ்மூத்தாக வண்டியை ஓட்ட முடியுது. சஸ்பென்ஷன் மட்டும் நம்ம அந்த ப்ரீலோட் அட்ஜஸ்ட் வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ பை டிஃபால்ட் இருக்கக்கூடிய இந்த செட்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஹார்டான ஒரு ஃபீலிங் தான் கிடைக்குது. பட் அது வந்து என்னென்னா நல்ல ஹேண்ட்லிங் ஆஸ்பெக்ட்டுக்கு நல்லா இருக்குது. என்ஜின் ஸ்மூத்னஸ் நீட்டாக இருக்குது. ஸ்லோவாக ஓட்டணுன்னா அந்த ஸ்டைலில் ஓட்டலாம். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படி கொஞ்சம் அழுத்தி ஓட்டணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஓட்டலாம். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வண்டி யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நல்லா இருக்குது. அடுத்ததாக வந்து நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இல்லை, நம்ம ஜென்ரலாக ஜாவா எஸ்டி எந்த வெஹிக்கிள் ரிவ்யூ போட்டாலுமே வந்து ஹீட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நார்மலான ஒரு காட்டன் பேண்ட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ ஜீன்ஸ் போடும்போது அந்த அளவுக்கு ஹீட் தெரியாது, காட்டனில் வந்து கொஞ்சமாக தெரியுது. இன்னொன்று என்னென்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஆயில் சேஞ்ச் வந்து மாறினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ஒரு ஹீட் கம்மியாகும். ஆக்சுவலாக இனிஷியலி அந்த ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய டைமில் வந்து ஜென்ரலாக எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து நமக்கு கொஞ்சம் வந்து ஹீட் ஜாஸ்தியாக தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு எல்லாம் அப்புறம் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸ்மூத்தர் ஆகும். ஸோ அதான் வந்து ஒரு ஜென்ரல் தம்பு ரூல் மாதிரி. ஏன்னா என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும் அப்படின்னா, ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் கம்மியாகும். இன்னொன்று என்னென்னா ஒரு பிக்கர் என்ஜின் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஹீட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ முதல்ல சொல்லியிருந்தோம் நம்ம ஷார்ட்டான ஒரு ரைட் ரிவ்யூவாக தான் இது இருக்க போகுது. ஸோ ஹைவே ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணலை அப்படின்ட்டு. பட் வந்து ஹைவே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு 100 எல்லாம் செட்டில்டாக ஸ்மூத்தாக வந்து க்ரூஸ் ஆகும். 120 எல்லாமே வந்து ஈஸியாக போகும். பட் வந்து என்னோட ஒரு சேஃப் ரெக்கமெண்டட் ஸ்பீட் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக சொல்கிறதே வந்து ஒரு 100 ரேஞ்சில் கீப் பண்ணால் வண்டிக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படிங்கிறது தான். மற்றபடி ஹைவே ஸ்டெபிலிட்டியெல்லாம் வந்து டாப்பாக இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பார்த்திங்கன்னா தான் நம்ம சொன்ன அந்த பிக்கப் அப்படியே வண்டி ஃபயராக வந்து ஆக்சலரேட் ஆகும், அதில் எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றி ஷார்ட்டான ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒரு வண்டியோட யூனிக் செல்லிங் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூனிக்கான ஒரு டிசைன் தான். இந்த ஸ்கிராம்பிளர் டிசைன் சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஜினுமே அப்டேட் பண்ணி நல்ல அவுட்ரேட்டான பவர் இருக்குது, சிட்டிக்குமே வந்து யூசேஜுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு ஆல் அரவுண்ட் பேக்கேஜாக வந்து கண்டிப்பாக வெஹிக்கிள் வந்து மாறி இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு நெகட்டிவாக தோணுன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது இந்த இதில். என்னதான் புது வண்டியாக இருந்தாலும் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்கணும். நமக்கு போக போக தான் வந்து அது சீட்டிங் ஆகும், அது அக்செப்டபிள் தான். பட் வந்து இதில் சில நேரங்களில் வந்து நமக்கு கியர் ஷிஃப்டிங் அந்த ஒரு நியூட்ரலுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி இந்த யூனிட்டா அப்படின்னு தெரியல, நான் எனக்கு ரிவ்யூவில் வந்து ஃபீல் ஆனதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து கண்டிப்பாக வாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு ஃபன் டு ரைட் வண்டி அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே வந்து இல்லை. ஜஸ்ட் அந்த சஸ்பென்ஷனை மட்டும் உங்களோட வெயிட், பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்வீக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லைட்டான வெயிட், அது ஸ்டிஃப்னஸாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து எனக்கு பவுன்ஸியாக இருக்கும். அதனால தான் அந்த ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லியிருக்கேனே தவிர, அதை கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ப்ரீலோட் அட்ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியான ப்ரைஸிங்லேயுமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா அண்டர் 400 சிசியில் வர்றதுனால அந்த ஒரு ப்ரைஸிங்குமே வந்து நமக்கு கிளியராக இருக்குது. நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வண்டி தான், கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.